Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியான சீடை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் டிநெக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு, இது நான் வறுத்து வச்சிட்ருக்கேன், 3/4 கப் வெல்லம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். தேங்காய் திருவி வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம தேங்காய், அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு இது 3 வறுக்க போகிறோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கீ ஆயில் எதுவும் விடலை. பாருங்கள், தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அரிசி மாவு வறுத்துக்கலாம். இப்படி செய்கிறனால நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாமிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுனால நம்ம எல்லாம் ஜலிச்சு க்ளீனாக செய்யணும். அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஜலிச்சு தான் நம்ம செய்கிறோம். இப்போ அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வறுத்த உளுத்தம்பருப்பை நம்ம இப்போ அரைச்சி வச்சிடலாம். வெல்லமும் நம்ம பொடியாக்கிக்கலாம். இப்போது வறுத்த அரிசி மாவு, தேங்காய், எள், அரைச்ச உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்துட்டு செய்கிறனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிடலாம். 3/4 கப் வெல்லம். நீங்கள் இனிப்புக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை போட்டுடலாம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்த உணவில் இதுவும் ஒன்று. இது கண்டிப்பாக நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் வைக்கணும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக சீடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா குண்டு குண்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக சீடை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. அதை பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.